வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் அஸ்ட்ரோ சூர்யா சேனலுக்காக வந்திருக்க முக்கியமான திருக்கோயில் பூமி வராகர் சன்னதி, ஐலாங்குடி கிராமம், மதுரை கிழக்கு தாலுகா, மதுரை மாவட்டம். பாருங்கள், இந்த கோயில் ஒரு தனியார் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இருக்குங்க. பூமி வராகர் சன்னதி, லட்சுமி அம்மாவோட தாயார் லட்சுமியோட இருக்கிறாரு. மனை வீடு சம்பந்தமாக எந்த கோரிக்கையாக இருந்தாலும் இங்கே பூஜை செஞ்சோம்னா நல்லபடியாக நிறைவேறுங்க. சில பேர் பிளாட் வாங்காமல் இருப்பாங்க, சில பேர் வாங்கின பிளாட் கட்டாமல் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த சன்னதியில் நீங்கள் தாராளமாக வேண்டிக்கலாங்க. இது எங்கே இருக்குன்னா, மதுரை மாவட்டம் விவசாய கல்லூரி இருக்குது, மதுரை கிழக்கு தாலுகாவில். அந்த கிழக்கு தாலுகாவில் பார்த்திங்கன்னா ஐலாங்குடி வில்லேஜ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதாவது மதுரை திருச்சி சாலையிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே போகணுங்க. உள்ளே போனீங்கன்னா முல்லை பெரியாறு பாசனத்துக்குள்ளே ஒரு ஃபார்ம் ஹவுஸ், ஒரு விவசாய நிலத்துக்குள்ளே ஒரு பெரிய வீடுகள்லாம் இருக்குது. அங்கே இருக்குங்க. பாருங்கள், முல்லை பெரியார் பாசனத்தில் விவசாயம் நடந்துகிட்டு இருக்குது. பச்சை பசேன்னு இருக்கும். இந்த ஏரியாவே பார்த்திங்கன்னா மரங்களும் செடிகளும் கொடிகளும் இருக்கும். நல்லா இருக்கும். ஒரு வனப்பகுதி மாதிரி இருக்கும். ஆனால் இது பிளாட்டெல்லாம் போட்டு விற்றுருக்காங்க. இப்போதைக்கு எல்லாருமே ஒரு சில குடியிருப்புகள் தான் வந்திருக்கு. இருந்தாலும் இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷமாக இருக்குங்க. பூமி வராகர் சன்னதி. நாங்கள் பல தடவை இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம், பயனடைஞ்சிருக்கோம். பிளாட் வாங்காதவங்க பிளாட் வாங்கியிருக்காங்க. வாடகை வீட்டில் இருக்கவங்க ஒத்தி வீட்டுக்கு போயிருக்காங்க, ஒத்தி வீட்டில் இருக்கவங்க சொந்த வீடு போயிருக்காங்க. இப்போ பாருங்கள், சன்னதியை தவிர மற்ற இடங்களை உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன், அதை பாருங்கள். இதுக்கு வரணுன்னா மதுரை மாட்டுத்தாவணி பஸ்ஸிலேருந்து பஸ் இருக்குங்க. எம்ஜிஆர் பேருந்து நிலையம் இருக்கும். அங்கேருந்து ஐலாங்குடி வில்லேஜுக்கு தனியாக பஸ் இருக்குது. ஆனால் அங்கேருந்து வரணும்னா ஏதாவது நடந்து வரணும் அல்லது வெஹிக்கிள் எடுத்துக்கிறோம் வண்டி. ஆனால் மதுரையிலேருந்து நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரம் சீக்கிரம் போயிடலாம். காலையில் 7லேருந்து ஒரு 9 மணி வரைக்கும் திறந்துருக்கும். கரெக்டாக ஒரு 7:45 8க்குள்ளே வந்தீங்கன்னா பூஜை நடக்கும், பிரசாதம்லாம் கொடுப்பாங்க. இது தனியார் கோயிலுங்கிறதுனால ஏபி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணை இல்லத்துக்குள்ளே இருக்குங்க. பாருங்கள், நல்ல செடி கொடிகள்லாம் இருக்குது. மாமரங்கள், மருதாணி மரங்கள், மஞ்சனத்தி மரம் நிறையா இருக்குது. ஒரு நல்ல விமானம் ஒன்று இருக்குது, விளாமரம் இருக்குது. பாருங்கள், விமானம் போகுது, மதுரை ஏர்போர்ட்டுக்கு விமானம் போகுது காலையில் 8:15க்கு. ரொம்ப அமைதியான கோயிலுங்க. காலையில் திறந்துருக்கும், மாலையில் திறந்துருக்கும், அவ்வளோதாங்க. காலையில் 7 to 9 இருக்கும். 9னா அவர் தொண்டு பண்ணுற சுவாமிகள் 8:30க்கு கூட கிளம்ப போகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் 8 மணிக்குள்ளே வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். மாலையும் வருவாங்க. 2 வீலர் இல்லை 4 வீலர் வச்சுருந்தீங்கன்னா நல்லபடியாக சாமியை தரிசனம் பண்ணிட்டு போகலாம். பூமி சம்பந்தமாக உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றி கொடுப்பாருங்க. விசேஷ நாட்களில் ஜனங்கள் வருகை அதிகமாக இருக்கும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மி. அதிகாலையில் நான் வந்துட்டேன். அதனால் நமது நண்பர்களும் மதுரை கிழக்கு தாலுகா ஐலாங்குடி கிராமத்தில் இருக்கும் இந்த பூமி வராகர் சன்னதியை தரிசனம் பண்ணால் அன்புடன் கேட்டுக்கிறேங்க. இங்கே பாருங்கள், இங்கே தண்ணி இருக்கும்.
தண்ணி வசதி இருக்குது, போர்வெல் போட்டிருக்காங்க. இந்த தண்ணி குடிச்சிங்கன்னா அப்படியே நல்ல தண்ணி. ஏன்னா முல்லைப் பெரியார் பாசனத்தில் 150 வருடத்துக்கு மேலே இங்கே பாசனம் நடந்துக்கிட்டு இருக்கனால கிரவுண்ட் வாட்டர் டெபாசிட் ஃபுல்லாகவே நல்ல தண்ணியாக இருக்குங்க. பூமி வராகர் சன்னதி, லட்சுமி பூமி வராகர். அப்படியே நாகமலை, யானைமலை, ஒத்தக்கடை யானைமலை இருக்குங்க. திருச்சியிலேருந்து மதுரைக்குள்ளே நுழையிற இடத்துல யானைமலை இருக்கும். அந்த யானைமலைக்கு பின்னால் வந்தீங்கன்னா விவசாய கல்லூரி தாண்டினவுடனே ஒரு லெஃப்டில் கட்டிங் ஆகும். மதுரையிலேருந்து திருச்சிக்கு போகிற வழியில் விவசாய கல்லூரி தாண்டினவுடனே லெஃப்டில் கட்டிங் ஆகும். அதுக்குள்ளே நினச்சிங்கன்னா ஐலாங்குடி வில்லேஜ் கிராமம். அதுக்குள்ளே வந்தீங்கன்னா பூமி வராகர் சன்னதி அப்படின்னு கேட்டால் எல்லாம் சொல்லிடுவாங்க. ஏபி ஃபோம் ஒரு பண்ணை குடியிருப்புக்குள்ளே இருக்குங்க. இனிமேல் நமது நண்பர்களும் அடுத்த முறை மதுரைக்கு வரும்போது லட்சுமி வராகர் சன்னதிக்கு வந்து அவரை தரிசனம் செய்து பயனடைந்து அனைவரும் வீடு வாசல் நிலவளங்களோட அவருடைய ஆசீர்வாதத்தோடு நலமுடன் வாழ பிரார்த்திக்கிறேங்க. மற்றொரு வீடியோவில் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான திருத்தலத்தை உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுக்குறேங்க. நன்றி, வணக்கம், ஜெய் மாதாதி.